அன்பு நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணவிருப்பது விஷ்ணுபதி புண்ணிய கால விரதம் அனுஷ்டித்தால் கிடைக்கும் பலன்கள். இக்காணொளியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம். ஒரு தடவை விஷ்ணுபதி புண்ணிய கால விரதத்தை கடைபிடிப்பவர்கள் பல ஏகாதசி விரதங்களை கடைபிடித்த பலனை பெறுகிறார்கள் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஒரு வருடத்தில் 4 நாட்கள் மட்டுமே வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய நாட்களில் பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் வணங்கி வேண்டுதல்களை செய்வது ஐதீகம். தமிழ் மாத கணக்கின்படி வைகாசி, ஆவணி, கார்த்திகை மற்றும் மாசி ஆகிய மாதங்களின் முதல் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஆகும். அது ஜோதிட ரீதியாக சூரியனின் ஸ்திர ராசி சஞ்சார காலமாகவும் அமைகின்றது. தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோவிலில் ஆண்டுதோறும் வைகாசி 1, ஆவணி 1, கார்த்திகை 1, மாசி 1ஆம் தேதிகளில் பித்திருக்கள் சாப விமோச்சன புண்ணியகால பூஜை காலை 10 மணிக்கு நடைபெறுகின்றது. மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் மிக சிறப்பு வாய்ந்தது நரசிம்ம அவதாரமாகும். இவர் தன்னுடைய பக்தன் பிரகலாதனுக்காக அந்த அவதாரத்தை எடுத்துள்ளார். இந்த அவதாரத்தை எடுத்த நோக்கம் நிறைவேறிய பின்னரும் கூட நரசிம்மரின் கோபம் குறையவில்லை. அந்த கோபத்தை சமாளிக்க இயலாத அனைத்து தேவர்களும் முனிவர்களும் மகாலட்சுமியை சரணடைந்து நரசிம்மரின் உக்ரத்தை தணிக்க வேண்டினார்கள். மகாலட்சுமி தாயாரும் அவர்களது வேண்டுகோளை ஏற்று உக்ர நரசிம்மர் அருகில் சென்றாள். அவளது நிழல் நரசிம்மர் மீது பட்டவுடன் நரசிம்மரும் மகாலட்சுமியும் இணைந்து சாந்த சுரூபமான லக்ஷ்மி நரசிம்மராக காட்சியளித்தனர். அவ்வாறு தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மகாவிஷ்ணு காட்சி கொடுத்த புனித நேரமே விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்றும் சான்றோர்கள் எடுத்துரைக்கின்றனர். இந்த புண்ணிய காலத்தில் மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமி தாயாரையும் பெருமாள் ஆலயத்திற்கு குறிப்பிட்ட நேரத்தில் சென்று வழிபடலாம். விஷ்ணுபதி புண்ணிய கால விரதத்தை கடைபிடித்து வாழ்க்கைக்கு தேவையானவற்றை பெற்று வளமான வாழ்வை அடைவதுடன் மோட்சத்தையும் பெறலாம். மேலும் நாம் கோவிலுக்கு சென்று எவ்வாறு இறை வழிபாடு மேற்கொள்ள வேண்டும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால நேரத்தில்? அன்றைய தினம் பெருமாள் கோவிலுக்கு செல்பவர்கள் கொடிமரத்தை வணங்கி 27 தடவை பிரகாரத்தை வலம் வர வேண்டும். எண்ணிக்கைக்காக கைகளில் 27 பூக்களை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு பூவை கொடிமரத்திற்கு முன் வைக்க வேண்டும். மேலும் பூக்கள் எந்த விதமான பூக்களாகவும் இருக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வலம் வந்த பின்னர் மீண்டும் கொடிமரத்தை வணங்கிவிட்டு கோவிலில் அருள்பாலிக்கும் தாயார் மற்றும் பெருமாளை தரிசனம் செய்து வேண்டுதல்களை சமர்ப்பிக்கலாம். இறை சக்தியால் அடுத்து வரக்கூடிய 3 விஷ்ணுபதி புண்ணிய காலம் பூர்த்தி அடைவதற்குள்ளாக பக்தர்களது வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படும் என்பது நம்பிக்கையாக இருந்து வருகின்றது. முன்னோர்கள் சாபம் உள்ள பல குடும்பங்களில் எந்த செயல் செய்தாலும் தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். வீட்டில் எந்த சுப காரியங்களும் நடைபெறாது. எதற்கெடுத்தாலும் சண்டை சச்சரவுகள், நிம்மதியே இருக்காது. ஒரு சிலருக்கு குடும்பத்துடன் ஆரோக்கிய பாதிப்புகள் வந்து கொண்டே இருக்கும். அவர்களுக்கு மனதிற்குள் யார் கொடுத்த சாபமோ இப்படியெல்லாம் வாழ்க்கை இருக்கின்றதே என்று பலரும் புலம்புவதை நாம் கேட்டிருப்போம். இதை நிவர்த்தி செய்ய தாடிக்கொம்பு பெருமாள் ஆலயத்தில் நடைபெறும் பித்திருக்கள் சாப விமோச்சன விஷ்ணுபதி புண்ணிய கால பூஜையில் பங்கேற்பது நலம். என்ன நேயர்களே, விஷ்ணுபதி புண்ணிய கால விரதம் அனுஷ்டித்தால் கிடைக்கும் பலன் மற்றும் எவ்வாறு இதனை கடைபிடிக்க வேண்டும் என்பது பற்றியும் இக்காணொளி மூலம் அறிந்து கொண்டோம். இக்காணொளி அனைவருக்கும் பயன் தரக்கூடிய ஒன்று ஆகையால் இக்காணொளியினை அனைவருக்கும் பகிர்ந்து அவர்களும் பயனடையுமாறு செய்யுங்கள். இக்காணொளியினை கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.